வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு பேசிக்காக ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல ப்ரீசெட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபைல் மேனேஜருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் நெட்டை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எகைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆன வாட்டி நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் இதாகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது ஜூம் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்து அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எகைன் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து நான் செட் பண்ண மாதிரியான உங்களுக்கு சைஸ் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் அதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் வந்து ஜூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே செட் பண்ண மாட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஒன் பை ஒன்னாக அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13 செகண்ட் இருக்குது. ஸோ 13 செகண்டும் கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பார்டர் இமேஜுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.